தூத்துக்குடியிலிருந்து உப்பு சுமக்கும் இந்த தொழிலாளர்கள் தமிழக முதல்வருக்கு சில கோரிக்கையை வைக்க இருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த காலங்காலமாக உப்பு தொழிலை செய்யும் இந்த கூலி தொழிலாளர்களுக்கு உடனடியாக அவர்கள் வைக்கும் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டுகிறேன். ரொம்ப நாளாக கூடி செய்கிறோமா அந்த இடத்துல உப்படி சம்மந்த கஞ்சி குடிக்கும் வீட்டு பட்டா தரணும். ஜூசி நகர். நீங்கள் எங்கே குடியிருக்கீங்கம்மா? ஜூசி நகர். எத்தனை பேர் குடியிருக்கீங்க? நிறைய பேர் இருக்கும். சரி, உங்களுக்கு அந்த நீங்கள் குடியிருக்கிற இடம் அரசு புறம்போக்கு தானே? ஆமாம். அந்த இடத்துல நீங்கள் வீட்டுமான பட்டா வேணும்னு மாண்புமிகு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கீங்க. ஆமாம். சரி, உங்களுடைய கோரிக்கை அரசினுடைய கவனத்திற்கு தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக கொண்டு செல்லப்படும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த உப்பு தொழிலாளர்களுடைய உங்கள் கோரிக்கையை ஏற்று அரசு உங்களுக்கு இலவசமாக பட்டா வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையுடன் தூத்துக்குடியிலிருந்து தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த உப்பு தொழிலாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இவர்கள் பணி செய்யும் இந்த இடங்களும் தமிழக அரசிற்கும் இந்திய அரசினுடைய உப்பு இலாகாவிற்கும் சொந்தமான இடம் என்று அறியப்படுகிறது. எனவே இந்த இடத்தையும் இவர்களுக்கு ஆளுக்கு 2 ஏக்கர் வழங்கினால் இவர்களே இந்த இடத்தில் சொந்தமாக இந்த உப்பை உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை இவர்கள் உயர்த்தி கொள்வார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். அதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்ற தூத்துக்குடியிலிருந்து தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக சாமு காந்தி அரசுக்கு இக்கோரிக்கை வைக்கிறேன். தூத்துக்குடி ஸ்பிக் தொழிற்சாலைக்கு எதிர்ப்புறமாக இருக்கும் சூசே நகரில் குடியிருக்கும் இந்த மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா தமிழக அரசு உடனே வழங்க வேண்டுதல்.